கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நான் மதுரை பட்டணத்தில் நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைகளை சாபிப்பது எப்படி என்கிற தலைப்பிலே இதனுடைய முதல் பகுதியை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அந்த முதல் பாகத்தை கேட்டுவிட்டு இந்த இரண்டாவது பாகத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இப்போ கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாய் யாரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நீங்கள் பார்வோனுக்கு தேவனாய் இருந்தால்தான் பார்வோனிடத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும். நீங்கள் தேவனாக மாற வேண்டும். தேவனாக மாறுவது என்பது ஒரு பெரிய விஷயம், கம்ப சூத்திரம் கிடையாது. மலையை நோண்டி எலிப்பிடி தேவனாக மாற. தேவன் ஒரு ஜீவன். இயேசு சொன்னார், என் பிதா ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் ஜீவனுள்ளவர். ஜீவ சஞ்சாரியாய் நீ மாற வேண்டும். இங்கே மோசேயும் மார்வோனும் அப்படிப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தேவனோடு கூட உடன்படிக்கை சேர்ந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். இயேசு இந்த உலகத்தில் பாசும் தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தான் பார்வோனின் கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினான். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அப்போதான் பார்வோன் இடத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும். இல்லை என்றால் பார்வோன் கடின இதயம் உள்ளவன், அவர்களுடைய ஜனங்களை விடுதலையாக்கவே மாட்டான். இது ஆவிக்குரிய பிரமாணம். ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் தெளிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டி சரீர இயேசு கிறிஸ்து சரீர இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமானவர்கள் ஆவியின்படி எழுத்தின்படி உணர்வு பூர்வாய் கொடுத்தால் ஒழிய அந்த ஆத்துமாவை பார்வோன் ராஜ்யத்தில், எகிப்து ராஜ்யத்தில், சிறையில், கானான் ராஜ்யத்தில், பரலோக ராஜ்ய திருச்சபைக்கு நீ கொண்டு வரவே முடியாது. இது உண்மை. சின்சியர்லியா செய்யணும், சீரியஸா செய்யணும், பர்ஃபெக்டா இதை செய்யணும். அப்போதான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைகளை நாம் சாபிக்க முடியும். இங்கே மோசே கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாய் யாரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் என்றால் உலகத்தின் அதிபதி. எகிப்தின் ஜனங்கள் அறியாமல் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைத்து போனவர்கள். உன் குடும்பத்தார், உன் இனத்தார், உன் சொந்த பந்தங்கள், கட்டின மனைவி, உன் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆதாமுக்குள் பிறந்து வந்தவர்கள். அவர்களெல்லாம் பார்வோன்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உன்னை தேவனாக்கினான். நீ ஏற்கனவே ஆதாம் மூலமா வந்து பார்வோனா தான் இருந்த. இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்துக்கு மரித்து இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். நீ கிறிஸ்துக்குள் வந்து விட்டாய். கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். ஜீவன் என்றால் தேவ நீதித்து உயிர்த்ததல். பாவம் மன்னிப்பு இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமான யாருக்கு ஆவியின் படியே உணர்வு கொடுத்து கொண்டே இருந்தால் சங்காரத்தூத பாவுண்டு மரணம் உன்னை விட்டு சிதறடிக்கப்படும். தேவாவி உன் மேல் ஊற்றப்படும். தேவ தூதர் உனக்கு பணிவிடை செய்வார்கள். அப்போ நீ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஊழியக்காரனா இருக்க வேண்டும். தீர்க்கதரிசியார், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மேய்ப்பனா இருக்க வேண்டும் என்றால் நீ ஆதாமுக்குள்ளே இருந்து கொண்டு ஆதாமின் மென்டாலிட்டியை வைத்துக் கொண்டு ஜனங்களை பார்வோனின் கரத்திலிருந்து விடுதலையாக்கவே முடியாது. உலகத்தின் கரத்திலிருந்து, பாவத்தின் கரத்திலிருந்து, விக்கிரகத்தின் கரத்திலிருந்து, அவிசுவாச கரத்திலிருந்து, பாரம்பரியத்தின் கருத்து ஜனங்கள் விடுதியாக்கவே முடியாது. நீ டோட்டலா கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். அந்த கிறிஸ்து ஜீவனாயிருக்க, ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். நன்மையும் தீமையும் அறியத்தக்க மனுஷனாய் இருக்கிறான். சன்மார்கன் துன்மார்கனாய் இருக்கிறான். இவனைத்தான் விடுதலையாக்கி கிறிஸ்துக்குள்ளே ஜீவ சஞ்சாரி, ஜீவ மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஜீவனாகி கிறிஸ்துவை அவன் தலைமையில கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாருக்கு ஆவியின்படி எழுத்தின்படி உணர்வு பூர்வமாய் கொடுக்க வேண்டும். இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. சங்காரத்துவம் ஓடித்தான் ஆக வேண்டும். பஸ்காட்டு ரத்தத்தினாலே நிலைக்கால சங்காரத்தை ஓடும். பஸ்காட்டு ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவ நிவர்த்தி செய்தால் சங்க பாவட்டும் மரணம் அவருடைய நீங்கி போயிடும். நன்மையும் தீமையும் நீங்கி போயிடும். தேவாவி ஊற்றப்படும். பசு தாவி எங்கேயும் அங்க விடுதலை. அவன் நேரா கானான் தேசத்துக்குள்ள திருச்சபைக்குள்ள வந்து நின்றுடுவான்.
செங்கடல் அவனுக்கு வழிவிடும், யோர்தான் அவனுக்கு எரிகோ தரைமட்டமாகும், கானான் தேசத்துல பொண்ணோடு வெள்ளியோடு வந்து சரி. இதாங்க பிரமாணம். புதிய ஏற்பாட்டு பிரமாணம், பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். யார? பார்வோனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசை நீங்க என்ன பண்ணணுமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் ஜெயிக்க முடியும். ஆட்டுக்குட்டி ரத்தம் இயேசு கிறிஸ்து. இவர் சபிக்க மாட்டார், நிந்திக்க மாட்டார், தூசிப்பார், ஜீவனை கொடுப்பாரு. குடும்பத்தாருக்கு, இனத்தாருக்கு, தேசத்தாருக்கு. உங்க ஏரியாவில் 300 பேர் இருக்காங்க. பாலாஜி நகர்ல நான் இருக்கேன், 3000 பேர் இருக்கிறாங்க. உங்க பட்டணத்துல 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 10,000 பேர் இருக்கிறாங்க. கருத்தை ஜெபிக்கல நீங்க. ஏசு ஜீவனை பருவு வீட்டுக்கு அவனோட இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு பஸ்காட்டு ரத்தத்தை நிலைக்காலில் பூசி அதை கருத்தா செஞ்சாங்க. மோசே, ஆர்வோனு, இஸ்ரவேல் ஜனங்களும் அவனவனுடைய இலக்கத்துக்காக ஒவ்வொரு மனுஷனுக்கும் பஸ்காட்டு குட்டி. ஆதாமுக்குள் பிறந்த பிந்தின் ஆதாம் நிகரா, அதுக்கு எடைக்கு எடை. ஆதாமுக்கு பாவத்தின் சம்பளம் மறங்குறா, தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. ஏசு ஜீவன் தான் அது. நன்மை தீமறியத்தக்க கனி பூசி பாவத்தில் பிறந்து பார்வன் குட்டி சிறையர் போல இருக்கான். அதுக்கு பரிகாரம் ஏசு ஜீவ வச்சு. ஏசு ஜீவன், அது தேவ நீதி உயிர்த்தல். ஆதி அவ்வளவு வேணும். ஏசு சாவண்டவா, ஏசு ஜீவனா இருக்குது. அதை பிதாவாகி தேவனுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுக்கொப்பா மாம்சமான யார் கொடுக்கணும். அப்போ பாவட்டும் மனம் விட்டு சிதறடிக்கப்படும். தேவாயு மேல் ஊற்றப்படுது. பார்வோனின் கருத்தில் விடுதலையாக்கப்படுகிறாய். செங்கடல் யோர்தான் எல்லாம் வழிவிடுது. கானான் தேச திருச்சபையில வந்து நீ சேர்க்கப்படுகிறாய், பொன்னோடு வெள்ளியோடு. அல்லேலூயா. அப்படிதான் அந்த மோசே, ஆரோனு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கரத்திலிருந்து விடுதலையாக்குனாங்க. யாரையும் சும்மா விடுதலையாகல. சும்மா விடுதலையாக்குனா சோர்ந்து போய் வாய். பாவ நிவத்தை கரெக்டா செய்யணும். படிச்சிருக்கலாம், படிக்காமல, ஏழையா இருக்கலாம், உயர்ந்தவனா இருக்கலாம், தாய்ந்த ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஆதாம் மூலமாய் வந்து பாவம் செய்து தேவ மகிமைட்டு பார்வோன் கருத்து சிக்கி தவிக்கிறார்கள். ஜீவனை கசப்பாக்குறான். பாவன்ட்டு மரணத்தை உரிமையா போடுறான் பிசாசு எல்லார் மேலேயும். ஏன்னா ஆதாமுக்குள்ள பிறந்தவர்கள் பலவிதமான உபத்திரங்கள், பாடுகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், கண்களிச்சை, மாவுச்சை, ஜீவனத்திற்கு இப்படிதான் மனுஷன் உயர்ந்து கொண்டிருக்கிறான் பார்வன் கிடத்துல. கொடுமையாய் வேலை வாங்குது. வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், இதெல்லாம் பிசாசுடைய வேலைகள். உன் குடும்பத்தார், இனத்தார், தேசம் சுற்றி எல்லா ஜனங்களும் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தவர்கள். பத்திரிகை செய்திகள் பாருங்கள், டிவி செய்திகளை பாருங்கள். எங்கு பார்த்தால் கொலைகள், எங்கு பார்த்தால் வெறிகள், எங்கு பார்த்தால் வறுமை, எங்க பார்த்தாலும் தரித்திரம். இதெல்லாம் பார்வோனின் ஆவிகள். பழைய மனுஷன், பார்வோனின் அதிபதி. உலகத்திலிருந்து பிசாசு எங்கே ஜீவனை காச வியாதிகள், வறுமைகள், சாபங்கள், கண்ணீர்களை, வேலைய துக்கத்தை கொண்டு ஜனங்களுக்கு நீ ஊழியக்காரனாயிருக்கிறார். மோசையை போல, ஆரோடை போல உன்னை பார்வோனுக்கு தேவனாகி இருக்கிறார். நீ தேவனுக்குள்ளே தான் இருக்க. தேவன் ஜீவன் உள்ளவர். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அந்த ஜீவனை தேவ நீதி உயிர் ஒவ்வொரு மனுஷன் பேசும் பிதாவாகி தனக்கு மாம்சமான உன் மென்டாலிட்டியே ஜீவ சஞ்சாரியா இருக்க வேண்டும். அந்த ஜீவன் மத்தியஸ்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பருவிஞ்சு ஒவ்வொரு மனுஷன் பேர் குத்தினா பழுதொற்று ஆட்டுக்குட்டியே கருத்தை அடிச்சு நிலைக்காலில் பூச்சிட்டு அவங்க ஆத்மால சரீரத்துல குடும்பத்துல பூச்சிட்ட சங்காரத்தை சேத்திரி ஓடித்தான் பசுத்தா இறங்கித்தான் ஆக வேண்டும். பொன்னோடு வெகுச்சி சிறையிலிருந்து விடுதலையாகி கானான் தேசம் வந்துதான் ஆக வேண்டும். நீ திருச்சபை சாபித்து விடுவாய். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக்கி விடுவாய். ஒரு மோசே, ஒரு ஆரோன். அன்பால் இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு பஸ்காட்டு ரத்தத்தை அடித்து நிலைக்கால பூசுபடி அவர் கற்றுக் கொடுத்தார்கள். அதை செய்ய வைத்தார்கள். நீங்கள் 1 வயது ஆட்டுக்குட்டி, அது பைதற்ற ஆட்டுக்குட்டி. யாரும் அது 1 வயது அது ஆண் ஆட்டுக்குட்டி. அந்த பைதற்றது யார்? இயேசுதான் அந்த பைதற்றவர். 1 வயதுல அது இயேசு வாலிப வயசில் ரத்தம் செஞ்சினாரு. ஆணாட்டு இயேசு ஒரு ஹான், அது பைதற்ற. இதோ உலகத்தின் பாவத்தை தேவ ஆட்டுக்குட்டி. இது பரலோக ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். பரமண்டிகள் பிதாவே, அது என் பேரை சொல்லி குடும்பத்தில் சுகந்த வாய்ச்சா கொடுக்கிற அன்றொன்று ஆகாரம் நிறைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும். உன்னை எந்த சோனை ஒரு தீமை என்று ரச்சித்து கொண்டு எகிப்து சிறையில் விடுதலையாகி கானான் தேசங்களை திருச்சபையில வந்து சேர்த்து விடுவார். அல்லேலூயா. இப்படி செய்யணும் தெரிஞ்சுக்க ஊழியங்களை. அதனால் அன்பான தேவர்களே, கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கே உன்னை தேவனாக்கிட்டாரா. நீ பார்வோனை சபிச்சுக்கின்னு நிந்திச்சுக்கின்னு தூச்சிக்கின்னு அவன் மேல குறைப்பட்டு ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாது. பார்வோனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும்? ஜீவனா இயேசுவே வழி, இயேசு உன்னுடைய ஜீவன். ஆதாம் இயேசுவின் ஜீவன், ஜீவன் இயேசு ரத்தத்தில், இயேசு ரத்தத்தை கொடுக்க, இயேசு சரீரத்தில், இயேசு அவனோட வாக்குத்தத்தை கொடுக்க வேண்டும். பார்வோனுக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வச்சு நிலைக்காலில் போசணும். பிதாவாகிய தேவனுக்கு முதல்ல உன் பேரை சொல்லி ஆட்டுக்குட்டி இயேசு ஜீவனை தேவநீதி உயிர்த்தல் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கு பட்ட மாம்சம் தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவனை பரிவிட்டாக்கா பார்வோன் கருத்திலிருந்து நீ ஆத்துமாக்கள் விடுதலையாக்கி விடுவாய். உன் குடும்பத்துல, உன் பட்டணத்துல, உன் தேசத்துல
மாம்சமான அவர் இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுக்க 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 பாவுன்ட்டு மரணம் டெலிட் ஆகுது. தேவனிட்டு உயிர்த்தது இறங்குது. பசுத்தா எங்க விடுதலை உண்டாகுது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக ஆதாயம் செய்கிறாய். ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்நாளுக்கு ஜோலியே இதுதான். நீ ஒரு ஆசாரியன், நீ ஒரு மோசே, நீ ஒரு ஆரோன். கிறிஸ்துக்குள்ள இருந்து எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் இயேசு ஜீவன். அதான் நன்மை தீமை அறியத்தக்கவனா பிறந்து வந்துட்டான். அதுல நல்லா லைத்து உயிர் இருக்கிறான். அவன் பேரை சொல்லி உணர்வு கோடாகுடி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான ஆவின்படி ஏற்று கொடுக்கிறேன். உடனே சங்காரத்தை பயந்து ஓடாருங்க. எந்த ஆத்மாவுக்கு, எந்த மனுஷருக்கு, எந்த குடும்பத்துக்கு, எந்த பட்டணத்துக்கு, எந்த தேசம், எத்தனை 100 பேருக்கு, எத்தனை 1000 பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு கருத்தாத செய்ய அத்தனை 1000 பேருக்குள்ள இருக்கிற பிசாசு சங்கம் ஓடுறான். தேவாய் ஊற்றப்படுது. அற்புதம் நடக்கிறது. அவன் கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்து விடுகிறான். தேவதூதர்கள் பணிவிடை செய்வார்கள். ஒரு மனுஷன் பேர் சொல்லி ஆட்டுக்குட்டி இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்தா தேவதூதன் அவன் இழுத்துட்டு வருவான். எகிச்சு சிறையில் இருந்து பசுத்தாள் இறங்கி அங்கு விடுதலை. மைண்ட் அவனுக்குள்ள ஒரு மாதிரியா வேலை செய்யும். அல்லேலூயா. பைதொற்று ஆட்டுக்குட்டி ஒரு மனுஷன் பேர் இயேசு ஜீவன் பரிவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நீ செலுத்துவாயானால் பசுத்தா மேல கண்டிப்பா அவன் சபையை தேடி வந்து தாங்க ஆகணும். அதாங்க பிரமாணம். அதை விட்டு மாம்சத்துல போய் ஆண்டவரே கெஞ்சிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே அந்த ஆத்மாக்களை ரட்சியும் ஐயா, ரட்சிக்கிற ஐயா. பைதொற்ற பலி அவன் பேர் சொல்லி குத்தியா சுகந்தவாச தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சம் அதை செஞ்சா அதை செய்யறது கிடையாது. ஆண்டவரே எங்க குடும்பத்தை ரட்சிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே எங்க குடும்பத்தை ரட்சிக்கிறேன். அவன் பேரு சொல்லி பைதொற்றாட்டு உணர்வு பிதாவாகி இதற்கு ஆதாம் 2வது இயேசு ஜீவன் பரிவு குடித்தியா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சு ரட்சிமையா எப்படி ரட்சிப்ப? ஜீவனை பரிவு பேரை சொல்லி கொடுக்கணும். அதான் செய்தான் மோசே. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவனவனுடைய இலக்கத்தை குடும்பத்துல எல்லா 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிச்சாங்களாம் பாரு. எப்படி தேடி கண்டுபிடிச்சானோ? 1 வயசு ஆட்டு கூட்டி கூட குறைட்டு இருக்காரு. பைதொற்றதான் ஊன் கூடு செவிடி இல்லாதவனும் அது ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். கருத்தாத தேடி கருத்தாத அடிச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கு தக்க அடிச்சு நிலைக்கால பூசுற பிறகுதான் பாவுண்டு மன சங்கார் பாவன் நிவத்திய தேவாவி இறங்கணும். எகிப்தின் சங்காரங்கள் எல்லாம் விடுதலை தேவ செங்கல் யோதனை கானான் தேசத்துக்கு வந்தார்கள். இது ஒரு பிரமாணம். இஸ்ரேல் தேசத்துக்கு முழு உலகத்துக்கு ஒரு சாட்சியாக எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அதனால அன்பான தேவனுடைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவே நீங்க இப்படி செயல் வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அந்த மோசே, அந்த ஆரோன், இயேசு தான். அல்லேலூயா. இயேசு எப்படி ஆதாயங்கள் பண்ணினாரு? ஆண்டவரே இந்த லேகியோன் பிசாசு விடுதலையாக்கம் ஐயா, ஆண்டவரே இந்த லேகியோன் பிசாசு விடு இப்படியா சொல்லியிருந்தார். நான் ஜீவனை தரேன் ஆண்டவரே. ஆதாம் மூலமா பாவம் செய்து 2000 பிசாசு அவன் பிடிச்சிட்டு இருக்குது. பார்வோன் ஜீவனை கசப்பாயிரு தன்னைத்தானே காயப்படுத்துகிறான். நிர்வாண கோலமா இருக்கிறான். கல்லறையில் இருக்கிறான். லேகியோன் பிசாசு வச்சவன் அவன் எப்படியா விடுதலையாக்கினார்? நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவன் பைதொற்று ஆட்டுக்குட்டி அவன் பேர் அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரம் இயேசு ஜீவரத்தம் அவன் பேரை சொல்லி பிதாவாகி எனக்கு மாம்சமான யாரும் கொடுக்குற. இப்போ பாவ நெய்த சங்காரத்தை ஓடிட்டான். 2000 பிசாசு பண்டிகையில் சமுத்திராயத்தில் போய் அவன் சமுத்திராயத்தில் பார்வனும் பாவன் சமுத்திராயத்தில் மூவினாங்க. இவரு பாவட்டு மன்ன சமுத்திராயத்தில் போய் பிசாசு பசுத்தா சொஸ்த புத்தி இயேசுன்னு பாதத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. சபையில் வந்து உட்காந்துட்டான். இல்ல இயேசு தான் சபை இயேசுன்னு பார்த்து உட்காந்து நான் உன்னோடு கூட வரேன்னு சொல்றான். இயேசு உன் குடும்பத்தார் இனத்தார் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்து போய் சொல்ல தெக்க போலி நாட்டில் போய் அவன் இயேசு தனக்கு செய்து பிரசங்கம் பண்ணா. எல்லாரும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ரசிக்கப்பட்டாங்களாம். லேகியோன் பிசாசு வல்லமையான ஊழியக்காரனா மாத்திட்டாரு. ஆதாமுக்குள் பிறந்து பாவம் செய்து தேவம் 2000 பிசாசு வச்சவன தன்னுடைய ஜீவரத்தையே கொடுத்து அவன் பேரை சொல்லி பிதாவாகி எனக்கு மாம்சமான நம்முடைய பாவம் பிதாவாகி உலகத்தையும் பாதிச்சது. ஜீவரத்தை பேரை சொல்லி பிதா பசுத்தாவி இறங்கி எல்லா அசுத்தாவிலும் அவன் கைட்டு ஓடி போச்சு. சொஸ்த புத்தி பசுத்தாவி சொஸ்த புத்தி இருந்தாச்சு. இயேசுன்னு பாதத்தில் வந்து உட்காந்தான். இயேசு ஊழிக்காரனா ஆயிட்டான். இப்படிதான் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் லேகியோன் பிசாசு ஜீவனை கசப்பாக கல்லறையில் உட்கார்ந்து இருக்க பாவத்துல சாபத்துல குடியில வெறியில கண்டிச்ச மாவஞ்சி ஜீவனை திருப்ப விக்கிரகத்தின் வல்லமையில இப்படி பலவிதமான இடங்களை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கலாம், படிக்காமலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம். எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்து ஏதோ ஒரு கல்லறை என்ன மாம்சிக உலகம் மாம்ச சிந்த மரணத்துக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. நீ என்ன பண்ண? இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுப்பாயா? அந்த ஆத்மா பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிடிச்சிட்டு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நன்மை தீமையை காட்டி பிசாசுக்குள்ளே உட்காந்து பார்வோன் அப்படியே சிறைப்பிச்சுங்கிறான். அந்த பார்வோன் பிதாவாகிய தேவன் இயேசு பசுத்தாவியானவர். அது தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு ஜீவனை பருவ பிதாவாகி தேவனுக்கு அந்த மனுஷனுக்கு பிசாசுக்கு எல்லா ஜீவனை பருவ ஜீவன் கொடுக்கும்போது பிசாசு சீதரை ஓடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நீங்க சபைகளை ஸ்தாபிக்க வேணும். அதனால் அன்பானது எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், எந்த காட்டுவாசி எந்த நாட்டுவாசி எங்கேயும் போய் ஊழியம் செய்யலாம். நீங்க ஹல்லேலூயா. எல்லா ஆதாம் மூலமா பிறந்து வந்தவர்கள் தான். நீ ஒரு மோசே ஆரோன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆரோன் பைதொற்று ஆட்டுக்குட்டியின் மூலமாகத்தான் எல்லா ரட்சிப்பின் வேலைகளையும் செய்கிறான்.
வயதுற்ற ஆட்டுக்குட்டி எல்லாம் ஜோலியே இல்லை. இயேசு சரீரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்காம எந்த ஒரு ஆத்மா பிசாசுகள் விடுதலை ஆக்கவே முடியாது. தெப்ப கட்டி யாரையும் விடுதலை ஆக்க முடியாது. அத்தை சொல்லி யாரும் விடுதலை அப்படி தெப்ப கட்டி விடுதலைன்னா வந்து சபையில தெப்ப பிரச்சனை உள்ள ஆளாதான் இருப்பான். கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற எக்ஸ்பர்ட் ஆயிடும். தேவன் நீதித்துவத்தில் பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்தும். கிறிஸ்து இயேசுக்கு விலை போட முடியும். இயேசு ஓடா கூடி விலை மதிப்பில் ஜீவ சொல்ற ஜீவ வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான ஆவின்படி கொடுக்க சங்காரத்தை விட்டு கைண்டு ஓடித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவன பிள்ளைகளே, இப்படித்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செய்வார். ஆரோனை போல மோசேயை போல வாருங்கள். பார்வோனுக்கு இயேசுவை காட்டுங்கள், உங்களை காட்டாதீர்கள். மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பார்வோன்களுக்கும் வெளிப்படுத்துங்கள். சங்காரத்துடன் ஓடிவிடுவான். எகிப்தியர்கள் தேவ பொண்ணோடு வெள்ளியோடு கூட என்ன பண்ணாங்க, எகிப்தின் சிறையை வந்து விடுதலையாகி வந்தாங்க. இங்க பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியன் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக